الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين أما بعد. பெரும்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பான ஜமாத்தார்களே, அல்லாஹுவின் கிருபையா இன்று பிறை பார்க்கப்பட்டது, தேடப்பட்டது. பிறை தென்படவில்லை. ஆகையால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின்படி 29 பிறையை தேட வேண்டும். பிறை தெரியவில்லை என்றால் நோன்பை 30 நோன்பாக ஆக்கிவிட்டு முழுமையாக, அதாவது 30 நோன்புக்கு அப்புறம் அடுத்த நாள் பெருநாளாக நாம் கொண்டாட வேண்டும். இது ஏன் சொல்றேன்னா, எல்லாம் முடிச்சுட்டு போய் சாப்பிட்டு படுத்துட்டு 11 மணிக்கு பார்த்தா வாட்ஸ்அப் வரும், நாங்கள் 6:30 மணிக்கு பிறை பார்த்தோம். செய்தி எப்போ வருது? அவர் நோன்பு பிறந்து அவர் சாப்பிட்டு வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டு எப்போ செய்தி வரும்? இவங்க ஏமாத்துறாங்க, சொல்ல மாட்டாங்க. இன்றைய காலகட்டத்தினுடைய வேகம், இன்னைக்கு ஒரு செய்தி என்னது, அப்படியே A1 ஏஐ தயவுசெய்து போட்டாலாம் யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க. போட்டாலாம் அந்த போட்டாவை எப்படி மார்பிங் செய்ய முடியுமோ அப்படிலாம் மார்பிங் செய்கிறாங்க. எப்படியோ அசிங்கமாகவோ நன்றாகவோ உங்களை எப்படி மாற்றி காட்ட வேண்டுமோ, யாருடன் இணைத்து காட்ட வேண்டுமோ அப்படியெல்லாம் செய்கின்ற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. அதனால் போட்டோ கொடுக்கும்போது தயவு செய்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள். குறிப்பாக தாய்மார்கள் இருந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இதை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் 30 நோன்புகளையும் நோக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு வழங்கி உள்ளான். சொல்ல போனால் இந்த ஒரு நோன்பு இருக்கிறது மிக முக்கியமான ஒரு நோன்பு, கடைசி நோன்பு. எப்படி வேலை செய்பவனுக்கு கூலி அந்த கடைசி நேரத்திலே வழங்கப்படுமோ, அதுபோன்று 29 நோன்புகளை நோற்றுவிட்டோம். இந்த ஒரு நோன்பை இன்னும் இறையச்சத்தோடு, இன்னும் ஆர்வத்தோடு, இன்னும் கவலையோடு, என்று சொன்னால் அடுத்த ரமலான் நமக்கு நிச்சயமா என்று யாரும் சொல்ல முடியாது. அடுத்த ரமலானில் நம்மோடு இப்போ இருக்கக்கூடியவர்கள், நானும் சரி நீங்களும் சரி, அடுத்த ரமலானில் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த உலகிலே வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியாது. அடுத்த வருடம் நம்மோடு இருப்பவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்ப இந்த கடைசி நோன்பை பயன்படுத்தி அந்த சலுகையை எல்லாம் இனி அல்லாஹ் நமக்கு வழங்குவானா? என மற்ற மாதத்தை விட இந்த மாதத்துல எவ்வளவு சலுகைகள் ஆரம்பத்தில் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சுன்னத்தான காரியத்தை, ரமலானுடைய காலத்துல ஒரு சுன்னத்தான காரியத்தை நிறைவேற்றினால் ஒரு ஃபர்துடைய நன்மையை அல்லாஹ் வழங்குகிறார். அப்போ ஒரு ஃபர்தை நிறைவேற்றினால் 70 முறை ஃபர்து தொழுத நன்மை அல்லாஹ் வழங்குகிறார். அப்ப இது நமக்கு நாளைக்கு மகரிப் வரைக்கும் தான். நாளைக்கு அல்லாஹும்ம லக்க சும்துபிக ஆமன்னு சொன்னா முடிஞ்சு வச்சு. அப்ப இந்த இரவை, கடைசி இரவை மிக கவலையாக பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறது. குறிப்பாக ஃபித்ரா, சதகத்துல் ஃபித்ர், இந்த ஃபித்ராவுடைய தொகையை கண்டிப்பான முறையில் யார் மீது கடமையாக இருக்கிறதோ, ஒரு நபருக்கு ஹனஃபி மதுஹபின்படி 90 ரூபாய் பணமாக இல்லை அதற்கு மேல் கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு நபருக்கும் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். இது வழங்கக்கூடிய நோக்கம் என்ன? இந்த நோன்பிலே தவறுகள் செய்திருக்கலாம், பாவங்கள் செய்திருக்கலாம், சரியான முறையில் நம்முடைய நடவடிக்கைகள் சரியான முறையில் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதையெல்லாம் சரிகட்ட, அதையெல்லாம் சரியாக ஆக்குவதற்காகத்தான்
இந்த சதகத்துல் ஃபித்ரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி நமக்கு கொடுத்தாங்க. நோக்கம் என்னன்னா, நம்ம வீட்டில் எப்படி சந்தோஷமாக நம்ம பெருநாள் கொண்டாடுவோமோ, கறி எடுத்து உடை உடுத்தி, இது போன்று மற்ற ஏழையான குடும்பமும் இல்லாத குடும்பமும் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த சதகத்துல் ஃபித்ரை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்போ ஒவ்வொரு குடும்பத்தாரும் என்ன செய்யணும், கணக்கிட்டு பெருநாள் முன்பதாக வரைக்கும் இப்போ இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடணும். பெருநாள் அந்த எந்த அளவுக்கு சொன்னாங்க, ஹதீஸில் வருகிறது, அன்னைக்கு பெருநாள் அன்னைக்கு காலையில் ஒரு குழந்தை பிறக்குது வச்சுக்கோங்க, தொழுகைக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கும் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் என்பதாக ஷரியத்திலே மார்க்கத்திலே இருக்கிறது. அப்போ சதகத்துல் ஃபித்ருடைய காசை, ஃபித்ரா தொகையை சரியானவர்களுக்கு தேடி சென்று போய் கொடுக்க வேண்டும். தான தர்மங்களை, சதகாக்களை, ஜக்காத்துகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே தேடி போய் கொடுங்க. ஏன் தேடி போய் கொடுக்கணும்? அதை கொடுப்பதன் மூலமாக மீதமுள்ள நம்மளுடைய சொத்துகள் பாதுகாக்கப்படுகிறது. கண்ணியத்தோட கொடுங்க, அதில் உங்களுடைய பெருமையை காட்டாதீங்க, ஒரு ஏளனமாக இலக்காரமாக கொடுக்காதீர்கள். நம்மால் 10 ரூபா கொடுத்துட்டு அது கொடுக்கும்போது பார்க்கணுமே, கொடுக்குறது 10 ரூபா, அப்படி அந்த அந்த இருக்கிற அம்புட்டையும் தூக்கி கொடுக்குற மாதிரி கொடுக்குறது 10 ரூபா, அது திரும்ப கொடுத்துட்டு போயிருது. டீ 15 ரூபா ஆயிடுச்சு சாகிட்டு, டீ எவ்வளோ ஆயிடுச்சு, 15 ரூபாய். இப்போ கேஸ் வேறு ஏற்றி விட்டாங்க, கேஸ் வேறு இல்லை, வடகடையில் தெளிவாக எழுதி போட்டாங்க. டீ கடையில் கேஸ் விலை உயர்வின் காரணமாக விலை 15லிருந்து 17 ரூபாய், வடை 10லிருந்து 12 ரூபாய். அப்ப நாம் தான தர்மங்களை வழங்கும் பொழுது இறைச்சத்தோடு நம்மளுடைய மற்ற சொத்துக்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறது என்ற நோக்கிலே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அடுத்து ஆரம்பமாக இன்று ஓதப்பட்ட சூரா பக்ரால ஒரு 2 பக்கங்கள் ஓதப்பட்டது. அதில் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை சொல்கிறார், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர், அல்லாஹ் தஆலா உங்களிடத்திலே லேசை தான் நாடுகிறார். வலா யுரீதுல்லாஹு பிக்குமுல் உஸ்ர், கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா உங்களிடம் ஒருபோதும் நாடுவது கிடையாது. ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்யறான்னா, கஷ்டத்தை தானா என்ன செஞ்சுக்கிறான், தலையில போட்டு வச்சுக்கிறான். அது உதாரணம் கல்யாணம் மாதிரி காசை தண்ணியில கரைக்கிற மாதிரி ஒரு சமூகம் அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நோம்பு முடிஞ்சு என்ன, அது நோம்பு முடிஞ்சு இனி கல்யாணம் தான், அது என்னது எல்லாம் பாதுகாக்கணும். எவ்வளவு சிறப்புகள் வீணான. நிறைய பேருக்கு கவலை வேற, சொல்ற மெனு மாஸ்டர் கேட்க மாட்டார். விறகுல சமைக்கிற மாதிரி மெனு சொல்லுங்க, கேஸில் சமைக்கிற மாதிரி சொல்லாதீங்க. மெனு இங்கே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப டிமாண்டாக இருக்கு. விறகு பிரச்சனை இல்லை, கவலைப்படக்கூடியவர்களாக ஆகிவிட்டோம். அல்லாஹ் உலகத்தை எப்படி மாத்துறான் பாரு. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீதுல்லாஹு பிக்குமுல் உஸ்ர். ஏன்னா நேற்று முன்தினமோ நெல்லை திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊரில் அல்லாஹ் அந்த மக்களுக்கு என்ன சொல்கிறது, 4 பேர் அந்த செய்தி பார்த்துருக்கோம். கடன் தொல்லையால் என்ன ஆகிட்டாங்க, பிள்ளைகளுக்கு விஷத்தை கொடுத்து தானும் தற்கொலை செய்து, நம் இஸ்லாமிய சொந்த பந்தம். அதுக்கு 2 முன்னாடி தான் 27க்கு மக்களுக்கெல்லாம் சதக்கா செஞ்சுருக்கிறார். கடன் அதிகமாயிருச்சு. சரி, சமூகம் அவங்க தன்னுடைய விதியை அவங்களே தேடிக்கிட்டு மௌத்தா போயிட்டாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு உதவி நம்ம செய்கிறது, அதை செய்யாமல் விட்டது சமூகத்துடைய குற்றம். கடன் அதிகமாக வாங்குறது யார் மேல தப்பு? கடன் எப்படிப்பட்ட விஷயம்? கடன் எப்படிப்பட்ட விஷயம்? இன்னைக்கு சமூகம் அந்த எவ்வளவு பெரிய பலகீனத்தில் இருக்கிறோம். கல்யாணத்துக்கு கடை, நிச்சயத்துக்கு கடை, போன், அது
ஃபோன் வச்சு கேட்கறதாங்க செய்வேன். அவன் ஃபோன் வச்சு உங்களிடம் சொந்த வீடு இருக்கிறதா, உங்களோட சொந்த வாகனம் இருக்கிறதா, தெளிவா ஆம்பளைகள்கிட்ட பொம்பளை பேசும். நீங்க பாருங்க, நம்மள்ட்ட யார் பேசுவா? பொம்பளை பேசும். அந்த குரல் ஏதாவது கொஞ்சம் இதாக இருந்தா அவன் சரி ரைட்டு பேச ஆரம்பிச்சு ஏதாவது. பொம்பளைகிட்ட யார் பேசுவா? ஆம்பளை பேசுவேன். மேடம், வாட் ஆர் யூ டூயிங்? ஐ ஆம் பேங்க் இங்கிலாமே. உங்களுக்கு என்ன இருக்குது? உங்களோட நகை இருக்கா, ஜுவல் இருக்கா, அது இருக்கா, லொட்டு லொசுக்கு இருக்கா? நான் என்ன செய்கிறேன்? கடன் தர்றேன், வாங்கிக்கோங்க. பேசும்போது இனிப்ப வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. கடனை வாங்கி திருப்பி செலுத்தாருன்னா நீங்க வண்டையாக பேசுவாங்க. நீ பார்க்குறோம், சமூகத்தில் பார்க்குறோம். தயவு செய்து தன் தகுதிக்கு மீறி கடன் வாங்காதீர்கள். உங்களால் இந்த கடனை செலுத்த முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் கடன் வாங்குங்கள். இன்னைக்கு கடன் அதாவது ஷரியத்துப்படி அடகு வைக்கிறது கூடும். அதாவது வட்டிக்கு இல்லாமல் என்கிட்ட நகை இருக்கு, என்கிட்ட சொத்து பத்திரம் இருக்கு, வட்டி வேணாம், தொகை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது. ஏன்னா சரதாலிசன் அவங்க அந்த வரலாறு நம்ம பார்க்குறோம். தன்னுடைய கவச சட்டையை, கவச சட்டை போருக்கு போடுவாங்க, கவச சட்டை, அந்த சட்டையை சரதாலிசன் யூதனிடம் கொடுத்து சில உணவிற்காக, உணவு சாப்பாட்டிற்காக உணவு பொருட்களை வாங்கினார் என்பது வரலாறு இருக்கிறது. இன்னைக்கு வச்சுட்டு போய் கேட்டாலும் தர மாட்டாங்க. நம்மாலே சொல்றாரு ஒரு ஒரு 2 வட்டி ஆகும். ஒரு அது என்னது, வட்டிக்கு வட்டி, அப்புறம் குட்டி, அப்புறம் எல்லாம் வட்டிக்கு வட்டி வட்டி. அப்படித்தான் இருக்குதுங்க. எப்படி கலெக்ட் பண்றது? தயவு செய்து தன் தகுதிக்கு மீறி கடனாளியாக ஆகாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாஸா கொண்டு வரப்படுகிறது. ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, இந்த சஹாபிக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா? ஆமா யா ரசூலல்லாஹ், கடனோடு தான் மௌத்தாகி விட்டார். நான் உங்களுக்கு ஜனாஸா தொழுவிக்க மாட்டேன். நான் உங்களுக்கு ஜனாஸா தொழுவிக்க மாட்டேன். ஏன்? அவர் யாரிடம் கடன் பெற்றாரோ வாங்கினாரோ அவர் நாளைக்கு மறுமையில் என்ன பண்ணிடுவாரு? என்னைய மாட்டிக்கிட்டு போயிடுவாரு. ரசூலுல்லாஹ் தொழு வச்சுட்டாங்க, அதனால என்னது நாளைக்கு அந்த மாதிரி நடக்கும். ஆகையால் நான் தொழு வைக்க மாட்டேன். அப்போ சஹாபாக்கள் அந்த நேரத்தில் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் யார் சொல்லலாம், நாங்கள் பொறுப்பேற்று நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம், நீங்கள் தொழுவீங்க யார் சொல்லலாம், நீங்கள் தொழு வைத்தால்தான் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார் என்பதாக வரலாறு பார்க்கணும். நீங்கள் அந்த குடும்பம் மௌத்தா போயிருக்காங்க, விசாரணையில் செய்தி வந்திருக்கு. அப்ப கடன் ஒரு மனிதனை மௌத்து வரைக்கும் கொண்டு போய் சாரும். தயவு செய்து அல்லாஹ்வுக்காக மன்றாடி சொல்கிறேன், தன் தகுதிக்கு மீறி கடனாளியாக ஆகாது. என்னால் 1 லட்சம் செலுத்த முடியும், என்னால் 3 லட்சம் செலுத்த முடியும், சொந்த வீடு வேணும், சொந்த வாகனம் வேணும், இருக்கக்கூடிய நகைகளை விற்று வாங்குங்க, வச்சு வாங்காதீங்க. தயவு செய்து வச்சு வாங்காதீங்க. இன்னைக்கு தங்கத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம்ல, இன்னைக்கு தங்க ரேட் என்ன? இன்னைக்கு அங்கிட்ட அது ஏறினதோட 50 பேர் எடுத்து அங்கே போட ஆரம்பிச்சிடான். இது என்ன ஆகுது? இங்கே கடைக்காரன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், மாட்டேன் எவனும் வாங்க வர மாட்டேன். ஏறும்போது 50 பேர் வாங்க வந்தேன், நகை ஏறும்போது 50 பேர் வாங்க வர்றேன், இறக்கும் போது ஒருத்தர் என்ன செய்ய மாட்டேங்கிறேன், பஜாரில் ஒருத்தரும் வர மாட்டேன்னு தலையில் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. கேட்டா அங்கே காலூசாரி கேட்டா தங்கத்துடைய வேள்வி குறைஞ்சிக்கிட்டே வருது. சொல்லப்படுகிறது 1 லட்சத்திற்கு கூட வரலாம். அப்ப தங்கம் என்பது ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். வித்துருங்க, கண்டிப்பாக மறுபடியும் வாங்குவதற்கான ஒரு சூழல் இருக்கும், அல்லாஹ் ஏற்படுத்துவார். நமக்கு நம்பிக்கை இல்லை, ரப்பு மேல நமக்கு நம்பிக்கை, நகை மேல நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை தூக்கி மாற்றி ரப்பு மேல வைக்கணும், ரப்பு மேல வைக்கணும். தாய்மார்கள் அஜர்த்துங்க எதையாவது சொல்லிட்டு போயிடாதீங்க. வீட்டுக்காரர் சும்மாவே நகை மேலதான் என்னது ஒரு கண்ணா இருக்காரு, நீங்க எதையாவது சொல்லி. ஆகையால் தயவு செய்து உங்களுடைய சக்திக்கு மீறி கடனாளியாக ஆகாதீர்கள். அல்லாஹ் அனைவரையும் கடன்
வாங்குவதை விட்டும் கடனாளியாக ஆகுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். ஆரம்பத்தில் சொன்னது போல புனிதமிக்க ரமலான், இந்த ரமலானுடைய மாதத்தில் கடைசி நோன்புல இருக்கிறோம். நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த நன்மைகள், பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். நாம் செய்த நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடிப்படையில் நாம் அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்குவானாக. இப்படி ரமலானிலே ஈமானோடு வந்து தொழுகையாளியாக உருவாகணுமோ, இது போன்று மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்களிலும் ஈடுபடக்கூடியவர்களாக உருவாக வேண்டும். இது நமக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி. இந்த மாதம் ஒரு பூஸ்ட். இதனுடைய தாக்கம் பிறனா அன்னைக்கு லுஹருக்கே சோழி முடிஞ்சது. தயவு செய்து அப்படி நினைக்காங்க. பள்ளியோடு நாம் தொடர்போடு இருக்கின்ற வரை, நம் பிள்ளைகளை பள்ளியோடு தொடர்போடு இருக்கின்ற வரை, இப்போ நான் வித்திரு தொழுவைக்கு ஒரு பொம்பளை சின்ன பிள்ளை வந்து பேசி சில அது ஒன்றும் இல்லை. அவன் அண்ணனை வித்திரு தொழுவைக்கு சொல்லணும். அவன் அண்ணனை நேற்று 2 பிள்ளைய தொழுவைக்கு சொன்னோம். அது வயசு கணக்கு இருக்கு. அதனால தான் அந்த பையன் 6வது தான் படிக்கிறான். தொழு வைக்கக்கூடிய வயசு இல்லை. திறமை இருக்கு, ஆனால் தொழு வைக்கக்கூடிய வயசு இல்லை. இப்போ நான் கிளம்புறோம், என் மகன் கேட்டேன், நான் இன்னைக்கு தொழு வைக்கவா? தம்பி பொறு, இன்னும் உனக்கு இன்னும் 10 வருஷம் இருக்கு, கொஞ்சம் சின்னவன். இப்போ இது போன்ற நம் பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஆர்வலர்களாக உருவாக்க வேண்டும். நீங்கள் பள்ளி தொடர்போடு இருங்கள். வார நாட்களிலே இந்த சனிக்கிழமை காலை பெண்களுக்கு நடக்கின்ற அந்த பயானுடைய நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு பெண்மணிகளை அனுப்பி வையுங்கள். நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல ஒரு முன்மாதிரி மஹல்லாவாக இந்த ஜமாத்தை, செல்லூர் புதுப்பள்ளிவாசல் ஜமாத்தை அல்லாஹ் தஆலா உருவாக்கி தருவானாக. இது நாள் வரைக்கும் ஆரோக்கியத்தோடு தொழுகைத்த நானும் இதற்கு எனக்கு பின்னால் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த ஆரோக்கியத்தை நீட்டி அல்லாஹ் தஆலா கொடுப்பானாக. அவனுக்கு அதிகம் நன்றி செலுத்துவோம். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவைத்து ஸௌம கதி அன் அதா